ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இது நல்ல சுட சுட சாதத்துக்கு அப்படியே தலன்ட்டு இந்த மத்தி மீன் குழம்பு ஊற்றி கூடவே வந்து வறுத்த மீனையும் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவும் அருமையாக டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க. சுவையான இந்த மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மத்தி மீன் குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 கிலோ மத்தி மீன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து புளி லெமன் சைஸில் புளியும் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே வந்து 6-7 பல் பூண்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காயெலாம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நல்லா வெங்காயம்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வந்து மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், நான் இன்றைக்கி சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சக்தி மிளகாய்த்தூள் நல்லா காரமாக இருக்கும். 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் போட்டுட்டு ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி வந்து அந்த சூட்லேயே வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸி ஜாரில் ஆற வச்சு போட்டாச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு 10 சின்ன வெங்காயம் நல்லா குறைண்டு இடிச்சுக்கோங்க. குறைன்னு இடிச்சிட்டு மீன் குழம்பு வைக்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறைண்டு இடிச்சிங்கன்னா குழம்பு வந்து நல்லா வாசனையாக கமகமன்னு இருக்கும். இப்போ வாங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு வெந்தயம் ஜீரகம் பொரிஞ்சதும் இடித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போடும்போது ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், வெங்காயம், மிளகா, மல்லி எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மசாலா வாசனை போகிற வரைக்கும் வதக்கி தான் இருக்கும். இப்போது 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய்த்தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு கலருக்காக தான் போட்டிருக்கு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே பழுத்த தக்காளியாக 3 தக்காளியும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் கரைச்சி வச்சுருக்கிற லெமன் சைஸ் புளியை வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அவ்வளோ புளி ஊற்றிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா இப்போது உப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்துக்கோங்க. காரம் பத்தலைன்னா உப்பு பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மத்தி மீன் போட்டுக்கலாம். மீன் போட்ட பிறகு கிளறி கொடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு பக்கம் பாருங்கள், நான் வந்து சாலை மீன் வறுத்துட்ருக்கேன். நல்ல மீன் நல்ல முருவெல்லாம் மீன் குழம்போடு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக கொதித்து மீனெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், மீன் கொஞ்சமும் உடையவே இல்லை, சூப்பராக வெந்திருக்குது. சுட சுட மணக்க கமகமன்ட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கழித்து குழம்பு எடுத்துக்கலாம். பாருங்கள், குழம்பு மணக்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவும் அருமையாக இருக்குங்க இந்த மத்தி மீன் குழம்பு. முதல் நாள் விட ஒரு மறுநாள் சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும்.
இது சுட சுட சாதத்துக்கு அப்படியே மீன் குழம்பு தலை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கூடவே மீன் ஃப்ரையோடு வச்சு சாப்பிடும்போது இன்னும் அருமையாக இருக்கும். மத்தி மீனில் மட்டும் இல்லை, எந்த மீன்லனாலும் இந்த குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதே போல் செஞ்சு பார்ப்பீங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.